بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கடந்த ஜும்ஆக்களில் குடும்பத்தோடு தொடர்புடைய தலைப்புகளை பேசி வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய ஜும்ஆ உரையினுடைய தலைப்பு இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழுதல். இஸ்லாம் வலியுறுத்திய மிக சிறந்த வழிபாடு அல்லாஹ் உன்னதமான செயல்களில் ஒன்றுதான் குடும்ப உறவுகளை பேணி நடப்பது என்பது. இது ஒரு மகத்தான ஆன்மீக கடமையாக பார்க்கப்படுகிறது, ஒரு உன்னதமான நற்பண்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பங்கள் ஒற்றுமையோடு வாழ்வதற்கும் சமுதாயம் பிணைப்போடு வாழ்வதற்கும் அல்லாஹுடைய அருளும் பரக்கத்தும் இறங்குவதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது. எல்லா உரைகளிலும் இமாம் அவர்கள் சூரத்து நிசாவுடைய முதலாவது வசனத்தை ஓதி காட்டுவார்கள். அந்த முதலாவது வசனம் எப்படி முடிவடைகிறது என்று சொன்னால், ஒத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள், மேலும் இரத்த பந்தங்களை ஆதரியுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் என்று இந்த வசனம் முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கின்றார்களோ, மறுமையை நம்பிக்கை கொள்கின்றார்களோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர்கள் இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இது உறவினர்களுடைய உயரிய அந்தஸ்தையும் அவர்களுக்கு நன்மை செய்வதையும் அல்லாஹுவை நெருங்குவதற்கான மிக சிறந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றாகவும் இது இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நிறைய நல்லமல்களை நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். நிறைய நல்லமல்களை, நிறைய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை. அப்படியான ஒன்றுதான் இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அஃப்ஸுஸ் ஸலாம், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். என்ன சொல்லல, சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். இன்றைக்கு நிறைய மக்கள் எப்படி சலாம் சொல்றாங்க? தெரிந்தவர்களுக்கு சலாம் சொல்வது, தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்லாமல் இருப்பது. ஒரு இரண்டு நபர்கள் ஒருவரை சந்திக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுல ஒருவர் என்ன செய்யறாரு, தனக்கு தெரிந்தவருக்கு சலாம் சொல்றாரு. இன்னொருவர் என்ன சொல்றதில்ல, சலாம் சொல்றதில்ல. ஏங்க நீங்க அவருக்கு சலாம் சொல்லல, அவர் எனக்கு தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நிறைய மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, தெரிந்தவர்களுக்கு தான் சலாம் சொல்ல வேண்டும். அப்படி அல்ல. தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது மறுமையின் அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும், சலாத்தை பரப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லுகின்றார்கள். யா அய்யுஹன்னாஸ் அஃப்ஸுஸ் ஸலாம். அடுத்து வஅத்இமுத் தஆம், உணவளியுங்கள். இந்த பண்பும் இன்றைக்கு நம்மிடத்திலே மிகவும் குறைந்து வருவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். முன்பெல்லாம் ஏதாவது வெளிநாடுகளிலிருந்து அழைப்பாளர்கள் வந்து விட்டால் நீ நான் என்று என்ன செய்வார்கள், போட்டி போட்டுக்கொண்டு விருந்துபசாரம் செய்வதற்கு போட்டி போடுவார்கள். ஆனால்
இப்போது அந்த ஒரு நிலை அப்படியே மங்கி வருவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த பரஸ்பரம் உணவளித்தல் என்பது உறவுகளுக்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு அன்பை ஏற்படுத்துகிறது, பிணைப்பை ஏற்படுத்துகிறது. நீங்க பாருங்க, உங்க குடும்பங்கள்ல யாராவது கொஞ்சம் விரிசலோடு இருக்கிறார்கள், சண்டையோடு இருக்கிறார்கள் என்றால், நீங்க வெக்கேஷனுக்கு போகும்போது எல்லோரையும் அழைத்து ஒரு விருந்தளித்து பாருங்கள், அந்த மனக்கசப்புகள் எல்லாம் அப்படியே மங்கிவிடும், இல்லாமல் ஆகிவிடும். அப்ப விருந்தளித்தல் என்பது ஒரு உன்னதமான சொர்க்கத்திற்கு ஒருவனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமலாக பார்க்கப்படுகிறது. உணவளியுங்கள், வஸிலுல் அர்ஹாம், இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள், வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாமுன், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரவு தொழுகையிலே ஈடுபடுங்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், சொர்க்கத்திற்கு நீங்கள் அமைதியாக நிம்மதியாக செல்வீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி திருமதி இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மில் எல்லோருமே ஆசைப்படக்கூடிய ஒன்று, நம்முடைய வாழ்வாதாரம் விசாலமாக இருக்க வேண்டும். வாங்கக்கூடிய ஊதியம் எப்போதும் பத்தாமலே இருக்கிறது, மேலும் மேலும் கடன் அதிகரித்து கொண்டே செல்கிறது. என்னுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும், வாழ்வாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நான் அடைய வேண்டும் என்ற ஆசை, இலக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. அதுபோன்று இந்த உலகத்திலே அதிக நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லாத எந்த மக்களும் இருக்க மாட்டாங்க. எல்லோருக்கும் வாழ்த்தும் போது கூட எப்படி வாழ்த்துறாங்க, 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் அப்படிதான் வாழ்த்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தில் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமா, உங்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டுமா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதை பாருங்கள், மன் அஹப்ப அன் யப்சுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யாருக்கு தன்னுடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, வயுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர்கள் இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். குடும்ப உறவுகளை பேணி வாழ்வது என்பது இது வெறும் சமூகம் சார்ந்த ஒரு வழக்கம் அல்ல, மாறாக இது ஒரு மிகப்பெரிய நற்பண்பு. ஒரு அடியான் அல்லாஹுவை நெருங்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு இபாதத். இதனால் தான் இணைத்து வைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட உறவுகளை துண்டிப்பவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை துண்டிப்பவர், முறிப்பவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இந்த உறவை முறிப்பதை பெரும்பாவங்களில் ஒன்றாக இஸ்லாம் பார்க்கின்றது. இமாம் ஸஹீபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அல் கபாயிர் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல்ல 40 பெரும்பாவங்களை பட்டியலிடுகின்றார்கள். அதுல ஒரு பெரும்பாவம் என்ன அப்படின்னா, இரத்த உறவுகளை முறித்து வாழ்வது பெரும்பாவங்களுடைய பட்டியலாக நாம் என்ன செய்யணும், பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபஹல் அஸைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்திஉ அர்ஹாமக்கும், போருக்கு வராமல் நீங்கள் பின்தங்குவீர்களானால், நீங்கள் பூமியிலே குழப்பத்தை உண்டாக்கி உங்களை சுற்றத்தாரை அவர்களுடன் கலந்து உறவாடுவதிலிருந்து துண்டித்து விடுவதற்கு நீங்கள் முனைகின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப உறவுகளை துண்டித்து வாழுதல் என்பது பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு சமமான ஒரு பாவமாக இஸ்லாம் பார்க்கின்றது. யாரெல்லாம் உறவுகளை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை? அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுகின்றான், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான், ஃபஅஸம்மஹும் வஅமா அப்சாரஹும், இவர்களை சபித்து செவிடாக்கி இவர்களுடைய பார்வைகளையும் குருடாக்கி விட்டான். அப்ப இந்த உலகத்துல யாரெல்லாம் இரத்த பந்தங்களை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் கண்களிலிருந்தும் குருடர்கள், யாரெல்லாம் இரத்த பந்தங்களை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் காதுகளிலிருந்தும் செவிடர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி
யார் அல்லாஹ்விடம் அளித்த அந்த வாக்குறுதியை உறுதிப்படுத்திய பிறகு முறித்து விடுகின்றார்களோ, وَيَقْطَعُونَ مَا أَمَرَ اللَّهُ بِهِ أَن يُوصَلَ وَيُفْسِدُونَ فِي الْأَرْضِ أُولَٰئِكَ لَهُمُ اللَّعْنَةُ وَلَهُمُ سُوءُ الدَّارِ. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டும் என ஏவி அந்த இரத்த பந்தங்களை பிரித்து விடுகிறார்களோ, பூமியில் ஃபசாது செய்கின்றார்களோ, குழப்பம் விளைவிக்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு சாபம்தான், அவர்களுடைய தங்குமிடம் மிகவும் கெட்ட வீடு என்று அல்லாஹு தஆலா உலாயிக லஹும் அல்லஅனது வலஹும் சூஉத்தார், அவர்களுடைய தங்குமிடம் அவர்களுடைய வீடு மிகவும் கெட்டது என்று அல்லாஹு தஆலா 25வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காதிஉன், இரத்த பந்தங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள். மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, குடும்ப உறவை முறிப்பது அனுமதிக்கப்பட்டது, ஹலால் என்று கருதி ஒருவர் குடும்ப உறவை முறித்து வாழ்ந்தால் அவர் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார். அல்லது அவர் தனது பாவத்திற்காக அல்லாஹ்வினால் தண்டிக்கப்பட்டால் ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் நுழைபவர்களோடு அவர் நுழைய முடியாது என்ற விளக்கத்தை என்ன செய்கின்றார்கள், அளிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சில மனிதர்கள் செய்யும் தவறுகளில் ஒன்று தங்களுக்கு நன்மை செய்பவர்களிடம் மட்டுமே உறவை பேணி நடப்பது. நிறைய மக்கள் பேசுவதையும் பழகுவதையும் பார்க்கலாம். யாரெல்லாம் எங்களிடத்தில் உறவு பாராட்டுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் உறவு பாராட்டுவோம். யாரெல்லாம் எங்களிடம் பேசுகின்றார்களோ, அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது முகம் சுளிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது வரவேற்கிறார்களோ, அவர்களோடு நாங்கள் உறவை பேணுவோம். யாரெல்லாம் எங்களோடு உறவை துண்டித்து வாழ்கின்றார்களோ, எங்களுக்கு யாரெல்லாம் மதிப்பளிக்கவில்லையோ, எங்களிடம் யாரெல்லாம் அவமரியாதையாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்களோடு நாங்களும் அப்படித்தான் நடந்து கொள்வோம். அப்ப உறவை முறிப்பதற்கு இதெல்லாம் காரணமாக என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. எனவே ஒருவர் உறவினர் தமது தீங்கு செய்தாலோ அல்லது தம்மோடு பேசுவதை நிறுத்தினாலோ இவர்களும் அதே போல என்ன செய்கின்றார்கள், நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா உறவுகளை பேணும் விஷயத்தில் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸல் வாஸிலு பில் முகாஃபிஇ வலாக்கின்னல் வாஸில அல்லதி இதா குத்திஅத் ரஹிமஹு வஸலஹா. ஸஹீஹுல் புகாரியில இந்த செய்தி இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உறவை பேணுவர் என்பவர் தனக்கு செய்யப்பட்ட நன்மைக்கு ஈடாக மட்டும் நன்மை செய்பவர் அல்ல. என்கிட்ட பேசுறாங்க அதனால நான் பேசுறேன், எனக்கு உதவி செய்யறாங்க அதனால் அவர்களோடு உறவு பாராட்டுகின்றேன், என்னோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார்கள் அதனால் அவரோடு உறவு பாராட்டுகின்றேன், எனக்கு மதிப்பளிக்கின்றார்கள் அதனால் நான் அவரோடு உறவு பாராட்டுகின்றேன். இப்படி உறவு பாராட்டுவோர் அல்ல. தன்னோடு அந்த உறவை துண்டித்தாலும் அவர் இணைந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரே, அதுதான் உண்மையிலேயே உறவோடு சேர்ந்து வாழுதல். அப்ப பேசினா பேசுவேன், உறவாடினால் உறவாடுவேன் என்பதல்ல. உறவை முறித்து கொண்டாலும் துண்டித்து வாழ்ந்தாலும் நான் அவர்களோடு உறவோடு இருப்பேன், அந்த உறவை துண்டிக்காமல் வாழ்வேன். இதுதான் உண்மையில் உறவு பாராட்டுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். எனவே ஒரு முஃமின் இறையச்சமுடையவன் தன்னை துண்டித்து வாழ்பவருடன் இணைந்து வாழ்கிறார், தனக்கு அநீதம் இழைத்தவர்களை மன்னிக்கிறார், தனக்கு தீங்கு செய்தவருக்கு அவர் பொறுத்து போகிறார். இதையெல்லாம் அவர் மக்களினுடைய பாராட்டை எதிர்பார்த்து செய்வதில்லை, மாறாக அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி என்ன செய்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னலி கராபத்தன், எனக்கு சில உறவுகள் இருக்கிறார்கள், அஸ்லுஹும், அவர்களோடு நான் சேர்ந்து வாழுகின்றேன், உறவை பாராட்டுகின்றேன், உறவோடு வாழுகின்றேன், ஆனால் அவர்கள் என்னை துண்டித்து வாழுகின்றார்கள். வஅஹ்சினு இலைஹிம், அவர்களுக்கு நான் நன்மை செய்கின்றேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்கின்றார்கள். வஅஹ்லுமு அன்ஹும் வயஜ்ஹலூன அலைய, நான் அவர்களோடு பொறுமையாக விவேகத்தோடு நடக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னிடம் அறியாமையோடு அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள்
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ சொல்லக்கூடியது உண்மையாக இருந்தால் நீ அவர்களுக்கு சுடும் சாம்பலை ஊட்டுவது போன்றாகும். உமது நன்மையால் அவர்களை வெட்கி தலைகுனிக்கக்கூடிய ஒரு செயலை செய்தவராகும். நீர் இதே நிலையிலே நீடித்திருக்கும் வரை அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியாளர் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். அதாவது அவர்கள் அடையும் பாவத்தின் காரணமாக நீர் அவருக்கு சுடும் சாம்பலை ஊட்டுவது போன்று, அதே நேரத்திலே உனது நன்மை அதற்குரிய கூலி உனக்கு வழங்கப்படும் என்று இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை பார்க்கின்றோம். நம்முடைய காலகட்டத்திலே உறவுகள் முறிந்து போவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. என்னென்ன காரணங்கள் இமாம் அவர்கள் அழகான முறையில் பட்டியலிட்டார்கள். எப்போது இந்த உறவுகள் முறிய ஆரம்பிக்கின்றது என்றால், சொத்து பங்கீடு செய்யும் போது இந்த உறவுகள் முறிய ஆரம்பிக்கிறது. குடும்பத்தில் தாயினுடைய சொத்தை, தந்தையினுடைய சொத்தை, அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா தங்கைகளுக்கு சொத்துக்கள் பிரிக்கப்படும் போது தகராறுகள் ஏற்பட்டு அல்லது பண பிரச்சனையினால் உறவுகள் துண்டிக்கப்படுவதை பார்க்கின்றோம். உலக ஆதாயங்களுக்காக போட்டி போடும் போது உறவுகள் துண்டிக்கப்படுவதை பார்க்கின்றோம். ஒரு சபையிலே பேசப்பட்ட ஒரு வார்த்தையின் காரணமாக, என்ன இருந்தாலும் அவன் என்னை பார்த்து இப்படி சொல்லி இருக்கக்கூடாது, பேசி இருக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு மத்தியில் என்னை அவமானப்படுத்தி விட்டான், என்னை கேவலமாக திட்டிவிட்டான், பேசிவிட்டான் என்று நம்முடைய வாயிலிருந்து விழக்கூடிய ஒரு வார்த்தை உறவுகளிடத்தில் மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்துகின்றது. அதுபோன்று இந்த காலகட்டத்தில் ஒரு கையடக்க பேசி இதனால் பல உறவுகள் முறிந்து போயிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஊடகங்களில், சோசியல் மீடியாவில் செய்யப்பட்ட அந்த கமெண்ட்ஸ், கருத்துக்கள், பின்னூட்டங்கள், இதன் மூலமாக உறவுகள் இடத்துல மிகப்பெரிய விரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான காரணங்களினால் ஆண்டாண்டு காலமாக உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குடும்பமாக, பரம்பரையாக பகமை பாராட்டக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, உறவினர்களில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொந்த சகோதரனோ, பெரியப்பாவோ, சித்தப்பாவோ அல்லது தாய் வழி மாமனோ யாராவது மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவுக்கு கூட செல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஜனாசாவுக்கு கூட செல்லாதவர்கள். சண்டை பிடிக்கும் போது ஆத்திரத்தின் உச்சியில் வெளிப்படுகின்ற வார்த்தை என்ன? உன்னுடைய ஜனாசாவில் கூட நான் முழிக்க மாட்டேன், என்னுடைய ஜனாசாவில் கூட நீ முழிக்க கூடாது என்று பேசுகின்ற அளவுக்கு உறவுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுக்கிடையே உள்ள உறவுகளை சீரமைத்துக் கொள்ளுங்கள். இணைத்து வைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட உறவுகளை ஷைத்தான் முறித்து பாழாக்குவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த மகத்தான குர்ஆனின் பரக்கத்தை செய்வானாக. அதில் உள்ள வசனங்கள் மற்றும் ஞானமிக்க உபதேசங்களை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் பயனளிப்பானாக. நான் இந்த வார்த்தைகளை கூறி எனக்காகவும் உங்களுக்காகவும் மற்றும் அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் எல்லா பாவங்களுக்காகவும் எல்லாம் அல்ல அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். நீங்களும் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக, கருணையுடையவனாக இருக்கிறான் என்று ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்தார். குடும்ப உறவுகளை பேணி வாழ்வது என்பது குறிப்பிட்ட காலங்கள், பெருநாட்கள், ஏதேனும் விசேஷமான நிகழ்வுகளோடு மட்டும் சுருங்கிவிடக்கூடாது. நிறைய மக்கள் எப்போ அந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்வார்கள், உறவுகளோடு அந்த இணக்கத்தை கடைபிடிப்பார்கள் என்று சொன்னால், பெருநாளுக்கு ஒரு முறை என்ன செய்யறது? எல்லாருக்கும் போன் பண்ணி பேசுறது, பெருநாளுக்கு ஒரு முறை சந்திப்பது, அல்லது ஏதாவது திருமண நிகழ்ச்சிகளில் சந்திப்பது, உறவு பாராட்டுவது, உறவுகளோடு பேசுவது. அப்படி அல்ல. அது ஒரு ஏதாவது விசேஷமான நாட்களில் மட்டும் உறவு பாராட்டுவதல்ல. உறவு பாராட்டுவது என்பது அது தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய ஒரு இபாதத். ஒரு முஸ்லிம் அனைத்து சூழ்நிலைகளிலும் எப்போதும் உறவை பாராட்டக்கூடியவராக, நிரந்தரமாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்பாக அவர் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே குடும்ப உறவுகளை பேணி வாழக்கூடிய சிலர் அதற்கான சில வழிமுறைகளை இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உறவினர்களை நேரிலே சென்று சந்திப்பது, பகைமையாக இருந்தாலும்
கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சலாம் சொல்லி சந்திக்கும் போது அந்த கருத்து வேறுபாடுகள் அங்கே களையப்படுகிறது. அவர் நேரிலே சென்று சந்திப்பது, உறவினர்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அவர்களிடத்திலே நோய் நலம் விசாரிப்பது. நோய் நலம் விசாரித்தல் என்பது ஒரு உயர்ந்த பண்பாக, சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய பண்பாக இஸ்லாம் சொல்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் காலையில் ஒருவரை நோய் நலம் விசாரித்தால் மாலை வரை 70,000 மலக்குமார்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். மாலையில் ஒருவரை நீங்கள் நோய் நலம் விசாரித்தால் அடுத்த நாள் காலை வரை 70,000 மலக்குமார்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்ப நோய் நலம் விசாரிப்பதன் மூலமாக சொர்க்கத்திலே அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாகின்றோம். அதனால உறவினர்கள் நோய்வாய்ப்பட்டால் நேரிலே சென்று நலம் விசாரிப்பது, தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்வது, அவர்களுடைய சூழ்நிலைகளை கவனித்துக் கொள்வது, அவர்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களிலும் கஷ்டமான துன்பமான தருணங்களிலும் பங்கெடுப்பது, உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வது. எனக்கு நிறைய உறவினர்கள் செல்வந்தர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு மட்டும் உறவுகளை பாராட்டுவது, உறவை பேணுவது. அந்த உறவினர்களில் யாரெல்லாம் அடிமட்டத்தில் இருக்கிறாங்களோ, ஒரு கீழ்நிலையில் இருக்கிறாங்களோ, வறுமை கோட்டில் இருக்கிறார்களோ, ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதில்லை, அவர்களிடத்தில் உறவு பாராட்டுவதில்லை, அவர்களுக்கு சலாம் சொல்லுவதில்லை. அவர்கள் நம்முடைய வீடுகளில் ஒரு பணக்கார உறவுக்காரர் வீட்டிற்கு வரும்போது, ஒரு ஏழை உறவுக்காரர் வீட்டிற்கு வரும்போதும் 2 நபர்களையும் 2 விதமாக நாம் என்ன செய்கின்றோம், கவனிக்கின்றோம். இதெல்லாம் நம்முடைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் நம்முடைய உறவுகள் சரிசமமாக பார்க்கப்பட வேண்டும். ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நிறைய மக்களை பார்க்கிறோம், ஜக்காத்தை எங்கெல்லாமோ கொடுப்பார்கள், எதற்கெல்லாமோ செலவு செய்வார்கள், ஜக்காத்துகளை சதக்காக்களை செய்வார்கள். அவர் ஒரு பெரிய கொடையாளி என்று பாராட்டப்படுவார்கள். ஆனால் சொந்த உறவுகளில் அண்ணன் ஏழையாக இருப்பான், தம்பி ஏழையாக இருப்பான், தங்கை ஏழையாக இருப்பாள், எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உறவுகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள் அது வெளி உலகத்திற்கு தெரியாது. வெளி உலகத்துக்கு செய்யக்கூடிய உதவிகள் தான் மக்களால் பார்க்கப்படும், பேசப்படும், பாராட்டப்படும். அப்ப உறவுகளுக்கு உதவி செய்வதில் முன்னுரிமை வழங்க வேண்டும். இதன் மூலமாக உறவுகளை நாம் என்ன செய்யலாம், பேணி பாதுகாக்கலாம். அதுபோன்று சிறியவர்களிடம் அன்பு காட்டுவதும், அவர்களுக்கு இடையே ஏற்படுகின்ற பிணக்குகளை தீர்த்து வைப்பதும். நிறைய குடும்பங்கள் பிரிவதற்கு பிள்ளைகள் காரணமாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு மத்தியில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் குடும்பங்கள் பிரிந்து வாழ்வதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. அதனால சிறியவர்களோடு அன்போடு இருப்பது, அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிணக்குகளை தீர்த்து வைப்பது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மறைமுகமாக நாம் பிரார்த்தனை செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறைவான நிலையில் ஒரு சகோதரனுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் போது நமக்காக ஒரு மலக்கு பிரார்த்தனை செய்கின்றார், இவருக்கும் அதே போன்று நீ கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அப்ப அதனால மறைவான நம்முடைய உறவினர்களுக்காக, அவர்கள் ஏழ்மையில் இருந்தால் அவர்களுடைய வறுமையை போக்குவதற்காக, அவர்கள் நோயாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு நிவாரணத்திற்காக நாம அதிகமாக என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்யும் பட்சத்தில் ஒரு மலக்கு நமக்காகவும் துஆ செய்கின்றார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உறவுகளுக்கு மத்தியில விரிசல் ஏற்படுவது, நவீன சாதனங்கள் உறவுகளை முறிப்பதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. நிறைய ஃபேமிலி எல்லாம் இருக்கிறீங்க, ஃபேமிலி குரூப்னு வச்சிருப்பாங்க வாட்ஸ்அப்ல. அந்த ஃபேமிலி குரூப் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் உறவுகள் சுமூகமாக இருக்கும். அந்த ஃபேமிலி குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுல என்னது, சண்டை போடுறது, சண்டை பிடிக்கிறது, அப்புறம் அதுல இருந்து நிறைய பேர் லெஃப்ட் ஆகிறது, அப்புறம் அதுல பேசுறது, திட்டுறது, இது இன்றைக்கு சகஜமாக வாட்ஸ்அப் குழுமங்களின் மூலமாக உறவுகள் பிரிந்திருக்கிறது. வாட்ஸ்அப் குழுமங்கள் உறவுகளை சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க வேண்டும், உறவுகளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க வேண்டும். ஆனா வாட்ஸ்அப் குழுமங்களின் மூலமாக உறவுகள் சிதைவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று அந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும், நல்ல வார்த்தைகளை பரப்ப வேண்டும், ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்துக் கொள்ள வேண்டும். இவற்றை நாம் பயன்படுத்தி இந்த வாட்ஸ்அப்
நவீன ஊடகங்களின் மூலமாக உறவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பேண வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சமூக ஊடகங்கள் உறவினர்களுக்கு இடையே வீணான பேச்சுக்களை கொண்டு சேர்ப்பதற்காகவோ, கருத்து வேறுபாடுகளை தூண்டி விடுவதற்காகவோ, வதந்திகளை பரப்புவதற்காகவோ ஒரு காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருங்கள். அதுபோன்று உறவுகளுக்கு மத்தியில நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நன்மையை ஏவும் போது உறவுகளுக்கு மத்தியில் விரிசல் ஏற்பட்டு விடும், தீமையை தடுக்கும் போது உறவுகளுக்கு மத்தியில் விரிசல் ஏற்பட்டு விடும் என்று அவர்கள் செய்கின்ற மார்க்க முரணான காரியங்களை அமைதியாக கடந்து செல்கின்றார்கள், அங்கீகரிக்கின்றார்கள். இது மிகப்பெரிய தவறு. குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மார்க்கத்திற்கு முரணாக நம்முடைய உறவுகள் எந்த ஒரு பிழைகளை செய்தாலும், தவறுகளை செய்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டும். அவர்களுக்கு அது தவறு, இது மார்க்கத்திற்கு முரணானது, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நரகத்திற்குரிய காரியம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய உறவுகளின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்ப உறவுகளை பேணி வாழ்வது மிக உன்னதமான வடிவம். பெற்றோருக்கு நன்மை செய்வதும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுமாகும். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த ஒட்டுமொத்த குடும்ப உறவுகளின் அடித்தளமாக, வேறாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய, இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைக்கு அடுத்ததாக உறவை பேணுவதில் பெற்றோரை கொண்டு வருகின்றார்கள். இஸ்லாம் பெற்றோரை கொண்டு வருகின்றது. அதனால பெற்றோர்களுக்கு தாய் வழி உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள், அந்த உறவுகள் அது பேணப்பட வேண்டும் என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இதயங்கள் ஒன்றுபடுவதற்கான மிக உன்னதமான சில காரணங்களின் ஒன்று மன்னிப்பதில் முந்துவது. இன்னைக்கு தவறுகள், அல்லாஹு தஆலா மனிதர்களை பலகீனமாக படைத்திருக்கிறான். வார்த்தைகளை விட்டு விடுவார்கள், கோபப்பட்டு விடுவார்கள், ஏதாவது பேசி விடுவார்கள். அப்ப மன்னிக்க வேண்டும். மன்னிக்கக்கூடிய அந்த குணத்தை உடையவர்களாக நாம் இருக்கணும். அந்த மன்னிக்கக்கூடிய குணம்தான் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில ஒரு நல்ல பலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தவறுகளை பொருட்படுத்தாமல் கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் நமக்கு ஏதாவது தவறு செய்து விட்டால், நமக்கு ஏதாவது அநீதம் இழைத்து விட்டால், அந்த தவறுகளை பொருட்படுத்தாமல் கடந்து செல்ல வேண்டும். பிறருடைய குறைகளை துருவி துருவி என்ன செய்யக்கூடாது? ஆராயக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். என்றால் அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று மனிதன் குலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். பலகீனமாக படைக்கப்பட்ட மனிதத்தில் நிறைய குறை, பரிபூர்ணமான எந்த ஒரு மனிதரும் கிடையாது. யாரும் சொல்ல முடியாது நான் ரொம்ப 100% எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட், யாரும் சொல்ல முடியாது. எல்லோரிடத்திலும் பலகீனங்கள் இருக்கிறது. அப்ப அந்த பலகீனங்களை என்ன செய்ய வேண்டும்? பொறுத்துக் கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அவர்கள் கடைசியாக ஒரு அழகான பிரார்த்தனையை செய்தார்கள். அல்லாஹும் அஸ்லிஹ் அஹ்வாலல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய நிலைகளை இறைவானி சீராக்குவாயாக. வஅல்லிஃப் பைன குலூபிஹிம் வஅஸ்லிஹ் தாத பைனிஹிம், அவர்களுடைய இதயங்களை ஒன்றுபடுத்துவாயாக, அவர்களுக்கு இடையே உள்ள உறவுகளை சீராக்குவாயாக. வஜ்அல்னா மினல் வாஸிலீன லிஅர்ஹாமிஹிம் அல் முஹ்ஸினீன இலா அகாரிபிஹிம் அல் பாதிலீன லில் கைரி பைனஹும், எங்களுடைய குடும்ப உறவுகளை இணைத்து வாழக்கூடியவர்களாக, உறவினர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு மத்தியில் நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. அல்லாஹும்ம அன்ஸி' மின் குலூபினா அஷ்ஹனா வல் பக்தா வஅஸ்லிஹ் மா ஃபஸத மின் அலாகாத்தில் உஸரி வஅஜ்மி' குலூப அலா தாஅத்திக வ மஹப்பத்திக. யா அல்லாஹ், எங்களுடைய இதயங்களை பகைமையை விட்டு வெறுக்கக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. பகைமையையும் வெறுப்பையும் எங்களுடைய உள்ளங்களிலிருந்து நீக்கி விடுவாயாக. குடும்ப உறவுகளில் ஏற்பட்டுள்ள பிளவுகளை சீரமைப்பாயாக. உனக்கு கட்டுப்படுவதிலும் உன்னுடைய அன்பிலும் எங்கள் இதயங்களை நீ ஒன்றுபடுத்துவாயாக. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஆபாயினா வ உம்மஹாத்தினா, எங்களுடைய தந்தைமார்களையும் தாய்மார்களையும் இறைவானி மன்னிப்பாயாக. வர்ஹம்ஹும் கமா ரப்பவுனா ஸிகாரா, நாங்கள் சிறு வயதில் எங்களுக்கு அவர்கள் எப்படி எங்களிடத்தில் கருணையாக கிருபையாக நடந்து கொண்டார்களோ அதுபோன்று அவர்களுக்கு கருணை செய்யக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. வவஃபிக் அப்னாஅனா வ பனாத்தினா லிமா துஹிப்பு வ தர்தா, எங்களுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் நீ விரும்பக்கூடிய, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நற்செயல்களின் பக்கம் அவர்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அவர்களையும்
பெற்றோர்களின் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக நீ ஆக்குவாயாக என்று இமாம் அவர்கள் சிலத்துல் அர்ஹாம், இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுதல் என்ற தலைப்பின் கீழ் நிறைய செய்திகளை நமக்கு சொன்னார்கள். எந்த செய்திகளை நாம் கேட்டோமோ, எந்த செய்திகளை நான் சொன்னேனோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.